சத்துருவே சொல்ல போறாங்க, சத்துருவே சொல்ல போகிறான். தூஷிச்சு பேசுறோட வீடு எருக்களமாக்கப்படும். வீடை வித்துட்டு ஓட போறான். கையை தட்டி போய் பெந்தைக்கோசை கோயிலுக்கா போனேன், போய் ஆவிக்குரிய கூட்டத்துக்கா போனேன், போய் இங்க இருந்து 36 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன். அல்லேலூயா சொல்லுங்க. போய் 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியா போனேன் சொன்னாங்கல்ல. அதே வாயால எங்க அக்கா இந்த கூட்டம் 1200 கிலோமீட்டர் தள்ளி நடந்தாலும் என்னை கூட்டிட்டு போங்க, நீ ஆராதிக்கிற தேவன் அற்புதமானவர், அவர் இரட்சகர். அந்த இரட்சகரை போல ஒரு நல்ல இரட்சகர் இல்லை 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 என்று சொல்லும் அளவுக்கு தேவனுடைய அற்புத செயலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வச்சீங்க, சொந்தக்காரன் தான், சொக்காரக்காரன் தான், ஆனா ஆவேன்னு சொல்லி முடிக்கிறது வரை வீட்டுக்குள்ள வரல. இது யார் பாஸ்டர்ட்ட சொல்லி கொடுத்தா? வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொருத்தனை பண்ணி நீங்க ஒரு கன்வென்ஷன் வச்சீங்க இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கன்வென்ஷன் முடிகிறது வரை அந்த கிரவுண்டு பக்கமே வரல. வீட்டுக்குள்ள நின்னுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. அபிஷேகமா, ஆவியாம், அநேவாசையாம், தீர்க்க தரிசனமாம், சுகமாக்கும் வரமாம், வல்லமையாம், இப்படி சொன்னவரை ஹல்லேலூயா கர்த்தர் சொல்றார். நீ ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்பொழுது கிண்டல் பண்ணிக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு போறியோ, ஊழியத்துக்கு போறியோ, சொன்னாங்கல்ல, கேலி பண்ணாங்கல்ல, கர்த்தவனை துண்டிச்சு போடுவார். தேவன் வீட்டை எருக்களமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த அசைவை இந்த 23ஆம் ஆண்டில் இந்த 3ஆம் மாதத்திலே இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள். பார்ப்பீர்கள். சத்துருவின் வீடு எருக்களமாக்கப்படும். ஷபலக சகரக துனிகரபு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கம் நிப்பார். கர்த்தர் உன் பக்கம் அடிப்பார். சத்துருவே சொல்லும், ஐயோ தெரியாம சொல்லிட்டனே, நீ ஆராதிக்கிற இயேசுவை போல, நீ தொழுது கொள்ளுகிற இரட்சகராகிய தேவனை போல ஒரு இரட்சகர் இல்லை, ஒரு தெய்வம் இல்லை, இப்படி ஒரு தெய்வம் இல்லை. எல்லா நாவுகளும் இதை அறிக்கை செய்ய போகிறது. அனைவரின் முழங்கால்களும் இங்கே முடக்கப்படும். கர்த்தரை செய்ய போகிறார். தீர்க்க தரிசன ஆவியானவர் பேசுகிறார். இதை செய்து முடிப்பேன். என் பிள்ளைகளுக்காக இதை செய்து நிறைவேற்றுவேன். சபையாகிய உனக்காக இதை நிரூபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னை எதிர்த்தவனும் உனக்கு முன்னாக போராடினவனும் உனக்காக எதிராய் சட்டம் எழுதினவனும் உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவனும் உனக்கு எதிராய் நின்றவனும் உன்னை பரியாசம் பண்ணினவனும் ஏளனம் பண்ணினவனும் உன்னை தூஷணம் பேசினவனும் ஆகிய அத்தனை மனுஷனுடைய வீட்டை தெய்வம் எருக்களமாக்கி போடுவார். கர்த்தருடைய கரமதை செய்யும். கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்கிற ஊழியம் ஆசீர்வாதமானது, நீ சேவிக்கிற தெய்வம் சத்தியமானவர். கர்த்தர் உன்னோடு கூடவே இருக்கிறார் என்று உலகம் பிரமிக்கத்தக்க விதமாய் ஆச்சரியமான கிரியை தேவன் நடப்பித்துக் கொண்டு உன்னை விடுதலையின் சாட்சியாய் நிறுத்தி கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவையும் உன்னிடத்தில் பணிய செய்வேன்.